ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி பீனட் புளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீனட் போடுங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வர டைமில் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமும் அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொதி வர டைமில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா திக்காகி இறக்கி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் பார்த்துக்குங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுட்டு சுட சுட ஒயிட் ரைஸை நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான பீனட் பொடி புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.